தாவேக தலைவர் விஜய் தலைமையில் வருகிற ஜூலை 4ஆம் தேதி மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதில் பல முக்கிய பிளான் குறித்து விஜய் அறிவிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. நம்முடைய கட்சி ஒன்றும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல. முன்னாடிலாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு. பதவியில் இருக்கிறவங்களாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் வேலை. அதை ஜனநாயக முறைப்படி நம்ம செய்யறதுக்கு தான் 2026 தேர்தலை நம்ம சந்திக்க போறோம். தமிழகத்தில் திமுக, அதிமுக என மாறி மாறி ஆட்சியில் இருக்கும் நிலையில் வரும் தேர்தலில் முதன்முறையாக தேர்தல் அரசியலில் களத்தில் குதித்திருக்கிறது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம். ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் தாவேக தலைவர் விஜய் விரைவில் முழு நேர அரசியலில் இறங்க உள்ளார். வலுவான கட்சியை அமைக்கும் வகையில் கட்சிக்கான அனைத்து நிலை நிர்வாகிகளையும் தாவேக நியமித்துள்ளது. தொழிற்சங்கத்திற்கான நிர்வாகிகளும் விரைவில் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். அதேபோல தாவேக தலைவர் விஜய் 45 நாட்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அந்த சுற்றுப்பயணத்திற்கான முடிவை தலைமை மாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. தாவேகாவுக்கான கட்சி சின்னம் கிடைத்த பின்னர் மக்களை சந்திக்கவிருப்பதாகவும் அப்போது தாவேகாவின் சின்னத்துடன் மக்களிடம் சென்றால் தேர்தல் வெற்றிக்கு எளிமையாக இருக்கும் என்று வியூகம் வகுத்து நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசித்து வருகிறாராம். முதலில் கட்சியை வலுப்படுத்திவிட்டு பின்னர் சுற்றுப்பயணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. பெரும்பாலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் தனது சுற்றுப்பயணத்தை தஞ்சாவூரிலிருந்து தொடங்க வாய்ப்புள்ளதாக தாவேகா வட்டாரத்தில் தகவல் பரவி வருகிறது. அதே நேரத்தில் பொதுமக்களின் பிரச்சினைகளை கையில் எடுத்து போராட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்த நிர்வாகிகளுக்கு தாவேக தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளாராம். அண்மையில் கோவை மாவட்டத்தில் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வேலூரில் ஜூலை 2வது வாரத்தில் பூத் கமிட்டி மாநாடு நடத்தப்பட உள்ளது. தொடர்ந்து தர்மபுரியிலும் பூத் கமிட்டி மாநாடு நடத்த ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் ஜூலை 4ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தாவேக பொதுச் செயலாளர் புசியானந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜூலை 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை 10 மணிக்கு செயற்குழு கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள கழகத்தின் தலைமை நிலைய செயலகத்தில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் கழகத்தின் சார்பாக அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் குறித்தும் நமது வெற்றி தலைவர் அவர்களின் நிகழ்வுகள் மற்றும் தொடர் மக்கள் சந்திப்புகள் குறித்த திட்டமிடல்கள் மற்றும் ஆலோசனைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட உள்ளது. இதில் மாநில செயற்குழு உறுப்பினர்களான தலைமை கழக நிர்வாகிகள், தலைமை கழக சிறப்பு குழு உறுப்பினர்கள், கழகத்தின் மாநில நிர்வாகிகள், கழக மாவட்டங்களை உள்ளடக்கிய மண்டல பொறுப்பு செயலாளர்கள், கழக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சார்பு அணிகளின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுவதாக தெரிவித்துள்ளார். 2026 தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த செயற்குழு கூட்டம் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் இதில் விஜய் என்ன பேசப் போகிறார் என்பதை அவரது கட்சி நிர்வாகிகள் தவிர்த்து மாற்றுக் கட்சியினரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர்.